ஸோ 9 to 5 ஜாபுக்கு போயிட்டு ட்ரேடிங்கை எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணுறீங்க இல்லை என்ன பிஸ்னஸ் பண்ணுறீன்றதை ஃபஸ்ட் நீங்கள் பிளான் பண்ணணும். அந்த ஜாபுக்கு போகிற டைமிங் ப்ளஸ் பிஸ்னஸில் வந்து எந்த டேட்டை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீன்ற அந்த டைமிங்கை முதல்ல நீங்கள் நோட் பண்ணுங்கள். நீ இப்போ 9 to 5 ஜாபுக்கு போகிறீங்கன்னா காலையில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீ டைம் இருக்குது, ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் ஃப்ரீ டைம் இருக்குன்னா நீங்கள் ஏசிஎஸ் அசலில் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டேட்டை நல்ல வால்யூம் இருக்கும், மொமெண்டம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு 1:1 1:2 நீங்கள் ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அடுத்து உங்கள் ஜாப்பை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லையா உங்களுக்கு வந்து காலை கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்க முடியல, ஏன்னா காலை கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சா தான் நான் வேலைக்கு கிளம்ப முடியும், கரெக்டாக டயத்துக்கு ரீச் ஆக முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் லண்டன் செஷன் ஃபோக்கஸ் பண்ணாங்க, நியூயார்க் செஷன் ஸ்கிப் பண்ணிங்க. காரணம் என்னன்னா லண்டன் செஷன் வந்துட்டு உங்களுக்கு ஆஃப்டர்நூன் செஷன் ஓப்பன் ஆகும். அந்த நீங்கள் ஒரு ஜாப்ல இருக்கிறப்ப ஜாபையும் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ட்ரேடிங்கே ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறப்ப அந்த வந்து லாஸ் 100% வளர்க்கிற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு 6 மணிக்கு மேலே வந்துட்டு நியூயார்க் செஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வந்துட்டு நைட் ஷிஃப்ட் ஜாப் போறீங்க, அதாவது நீங்கள் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில் 7 மணி தான் வரீங்க அப்படின்னா அந்த டயத்தில் ஏசிஎஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. காரணம் என்னன்னா நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, சரியா சாப்பிட்ருக்க மாட்டேங்கிறப்ப நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு ஒரு மத்தியான டயத்தில் லண்டன் செஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல டைமிங் கிடைக்கும், ரெஸ்ட் கிடைக்கும், பிரெயின் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் அவதியாக பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்துட்டு நீங்கள் ஒரு செஷன் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த செஷன் எப்படி இருக்கணும்னா மினிமம் 1.5 hour 1 hour வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி உட்காந்து நீங்கள் சார்ட்டை பார்த்து அனலைஸ் பண்ணி நீங்கள் பயாஸை ஃபைன் பண்ணுறதுக்கான டைம் அட்லீஸ்ட் என்ட்ரி எடுக்கலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரக்சரை ஃபைன் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு டைம் வேணும். ஸோ நீங்கள் என்ட்ரி கன்ஃபர்மேஷனே கிடைக்காம நீங்கள் ட்ரேட் பிளேஸ் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு அவதியாக நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு லாஸாக வர வாய்ப்பு இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நான் எல்லாத்துக்கும் எல்லா செஷனும் செட் ஆகாது, எல்லாம் பேரும் செட் ஆகாது. அதனால் வந்துட்டு உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, உங்களோட லைஃப் ஸ்டைல் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செஷனை சூஸ் பண்ணுங்கள். அந்த செஷனில் மட்டும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுக்கே வந்து பழகிடும், இந்த டயத்தில் இது ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலில் ப்ளஸ் வந்துட்டு ஃப்ரீ டைம் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து செஷனை சூஸ் பண்ணிட்டு அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு.